வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்படும் என்கிற நாதாக ஒருங்கிணைப்பாளர் சீமானின் தேர்தல் வாக்குறுதி குறித்து மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை விட்டு வெளியே போயிட்டு வேலை செய்யக்கூடிய மக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஓட்டு போட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு சரியாக எனக்கு தெரில. இது சாத்தியப்படுமான்றது கொஞ்சம் என்னை பொறுத்தவரையிலும் இது கடினமான ஒரு விஷயமாக தான் நான் எதிர்பார்க்குறேன். அவர் பாணியில் சொல்லணும்னாக்க வாய்ப்பில்லை ராஜா, அதுதான் சொல்லணும். ஏன்னாக்க இங்கே இருக்க மக்களுக்கு ஓட்டுரிமைங்கிறதே கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்பதுக்கு போயிடுச்சு. இதை விட்டு நம்ம வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு நான் வாக்குரிமையை வாங்கி தரேன்றது அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது சார். ஏன் சொல்கிறோம்னாக்கா இங்கேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஓட்டு எடுத்துட்டாங்க. ஏன்னா பாதி பேருக்கு ஓட்டு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ரெண்டாவது நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தோம்னா அதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் நிறையா இருக்குது. அதாவது வெளியுறவுத்துறை மூலமாக போகக்கூடிய சூழ்நிலாம் இருக்குது. முதல்ல அவங்க ஜெயித்து எம்எல்ஏ ஆகி ஆட்சியை பிடிக்கட்டும், அதுக்கப்புறம் அவருடைய செயல்பாடை நம்ம பார்த்துக்கலாம் சார். மற்ற கட்சிகளோட தேர்தல் அறிக்கையை விட இவர் சொல்லியிருக்கிற வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு வாக்குரிமை நான் வாங்கி கொடுப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க அதான் என்ஆர்ஐ, ஏன்னா நான் இந்தியன் ரெசிடென்ஸ், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து சங்கமே இருக்குது, நம்ம தமிழ் சங்கமே இருக்குது. அவங்க எங்களால் போய் தமிழ்நாட்டில் போய் ஓட்டு போட முடியல, இதுக்காக நாங்கள் ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஃபீல் பண்ணின்னு இருக்காங்க. ஆனால் இப்போ எவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு, ஒரே ஒரு பட்டனை தட்டி அங்கேருந்து அவங்க வாக்குரிமை இங்கே செலுத்துகிற அளவுக்கு அந்த டெக்னாலஜி ரீசனாக தான் அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த திட்டத்தை இவர் சொல்லியிருக்க தேர்தல் அறிக்கை உண்மையில வரவேற்கத்தக்கது. இங்கேயே நிறைய போலி விட்டு வந்துட்டு இருக்கு. அதை சரி பண்ணதுக்கு இப்போ தான் நிறைய இந்த எஸ்ஐஆர்னெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ வெளிநாட்டிலேருந்து வர போகிறாங்க அப்படின்னாக்கா அவங்க வெளிநாடு போனது எப்போ, அவங்க யாரும் அவங்களோட பாரம்பரிய குடும்பம் இங்கே இருக்காங்களா, அவங்க புலம்பெயர்ந்து போனவங்க அங்கே குடியுரிமை வாங்கிட்டாங்களா, அங்கே இருக்கிறவங்க அங்கே ஒரு குடியுரிமை இங்கே ஒரு குடியுரிமை வச்சு ஓட்டு போட முடியுமா, இப்படி கேள்வியெல்லாம் நிறையா இருக்குங்க. நடைமுறை சிக்கல் நிறையா இருக்கிற விஷயத்தை ஓட்டு வங்கிக்காக செயல்படுத்த முடியாது. அது முறைப்படுத்தணுங்கிறதுக்கு நிறைய கட்டமைப்பு இருக்குது. அந்த கட்டமைப்புக்குள்ளார அவங்க பண்ணணும். எப்படி பண்ண போகிறாங்கிறது பண்ணும்போது தான் தெரியும். வெளிநாடு வாழ் மக்களுக்கு ஓட்டுரிமை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க தான் நம்ம போட வேண்டியது இருக்குது. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அங்கிருந்து அவங்களோட உரிமையை அங்கிருந்தே நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்னும் போது அவங்களோட உரிமை முழுசாக அங்கே கிடைக்குது அப்படின்னா தமிழரோட உரிமை வெளிநாட்டிலேயே அதை பதிவு செய்கிற அளவு விஷயத்தை அவர் ரொம்ப அருமையாக தெளிவாகவும் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப ரொம்ப வரவேற்கிற விஷயம். வெளிநாடு மக்களும் இதுக்கான சப்போர்ட்டும் ரொம்ப கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.